அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்ங்க. எல்லோரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தமிழ் வருஷ பிறப்புக்கு நான் கோல்டு வாங்கியிருக்கேன். எல்லா வருஷ பிறப்புக்குமே தமிழ், இங்கிலீஷ் நியூ இயர் எதுவாக இருந்தாலும் சரி, கொஞ்சமாக கோல்டு வாங்கிறது கொஞ்சம் வருஷமாக வாங்கிட்டுருக்கேன். இந்த வருஷம் நான் என்ன வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? எனக்கு ரிங்கு தாங்க வாங்கியிருக்கேன் ரைட் ஹேண்டில் போகிறதுக்காக. இந்த ரிங்கு இப்போ நான் போட்டிருக்கிற ரிங்கு பார்த்திங்கன்னா டைமண்ட் ரிங்கு. இது டெய்லி யூஸ்க்கு போட முடியுமான்னு சொல்லிட்டு தெரில. போடலான்னு தான் கடையில் நான் வாங்கும்போது சொன்னாங்க. நானும் இப்போ கிட்டத்தட்ட ஒரு மாதமாக கையில் போட்டிருக்கேன். அதாவது என்னோடய பழைய ரிங்கு உடஞ்சிருச்சு. அதுக்கு முன்னாடி நான் கோல்டு பிளெயின் ரிங்கு போட்டிருந்தேன். அது உடஞ்சிட்டதுனால இதை போட்டு பழகிட்டதுனால ரிங்கு போடாமல் இருக்கிறது ஒரு மாதிரியாக இருந்தது. இதெல்லாம் அக்கேஷ்னலாக எப்போவாக தான் போடுவேன். சரி, இப்போ ஒரு மாதமாக கண்டினியூஸாக போட்டுன்னு தான் இருக்கேன். அதனால் புதுசாக ஒரு ரிங்கு வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். சரி, வருஷ பிறப்பும் வருது, வாங்கிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன். ஜிஆர்டியில் நகை விலை குறையுதோ இல்லையோங்க, ஆனால் மாதம் விதவிதமாக பாக்ஸு பேகுங்களோட டிசைனும் கலரும் மாற்றிக்கிட்டே இருக்காங்க. இதுதாங்க இந்த ரிங்கு தான் நான் வாங்கியிருந்தேன். ரொம்ப குட்டி, 1 கிராம் அளவுக்கு தான் இந்த ரிங்கு இருக்குது. ரொம்ப சிம்பிளான டிசைன் தாங்க. வீட்டில் நம்ம இதை போட்டுக்கிட்டு வேலை செய்கிறோம், பாத்திரம் தேய்க்கும் போதெல்லாம் ஏதாவது டிசைனோ கல்லோ இருந்தால் அதில் போய் எண்ணெய் படியும் அழுக்கு செய்கிறோம். ஸோ சிம்பிளாக இருக்கட்டும்ன்றதுக்காக இந்த மாதிரி வாங்கியிருக்கேன். இந்த டிசைன் நல்லா இருக்கான்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தமிழ் வருஷப்பிறப்பு அன்னைக்கு 1 கிராம் ரேட்டு பார்த்திங்கன்னா, வருஷப்பிறப்புக்கு முன்னாடி நாள் நான் வாங்கியிருந்தேன், திங்கக்கிழமை ஈவினிங்கு. ஸோ அன்னைக்கு டேட், அதாவது 2026 ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி அன்னைக்கு 1 கிராம் ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 13,975 ரூபாங்க 1 கிராமோட ரேட்டு. இந்த ரிங்கோட வெயிட் பார்த்திங்கன்னா 1 கிராமும் 161 மில்லிகிராம். இந்த ரிங்கோட வெயிட் பார்த்திங்கன்னா, அதுக்கு வேஸ்டேஜ் பார்த்திங்கன்னா 21% போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறமா டிஸ்கவுண்ட் 20% இருக்குது அன்றைக்கி ஆஃபர். ஸோ அதனால் கடைசியாக 16.95% வேஸ்டேஜ் போட்டிருந்தாங்க. ஸோ அந்த ரிங்கோட ரேட்டு பார்த்திங்கன்னா 1 கிராம் ரிங்கோட ரேட்டு 18,975 ரூபா. 2 ஜிஎஸ்டி சேர்த்து 284 ரூபா, 2 ஜிஎஸ்டி போட்டு டோட்டல் அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா 19,544 ரூபா 26 காசு. இதுதான் இந்த ரிங்கோட ரேட்டு. நான் சொன்னேன் இல்லைங்களா, மாதம் பேக்கோட கலரு, ரிங்கு பாக்ஸோட டிசைன்லாம் மாற்றுறாங்கன்னு சொல்லிட்டு. இது ஏப்ரலில் வாங்கினது, இது மார்ச்சில் வாங்கினது. மார்ச் மாதம் உமன்ஸ் டேக்கு என் பையன் ஒரு 2 கிராம் கோல்டு காயின் வாங்கி கொடுத்தான். அது அன்னைக்கு என்ன ரேட்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்களா. மார்ச் 8 உமன்ஸ் டேக்காக என்னோடய பையன் எனக்கு கிஃப்ட் பண்ணது 2 கிராம் கோல்டு காயின். இந்த காயினோட டீட்டெயில் பார்க்கலாம். மார்ச் 8 அன்னைக்கு பார்த்திங்கன்னா 1 கிராம் ரேட்டு பார்த்திங்கன்னா 15,000 ரவுண்டாக. இந்த காயினோட வெயிட் பார்த்திங்கன்னா 1 கிராமும் 997 மில்லிகிராம். அதாவது 2 கிராமுக்கு 3 மில்லிகிராம் கம்மியாக இருக்குது. காயினுக்கும் 2% வேஸ்டேஜ் போடுறாங்க. அதுக்கு 600 ரூபா. ஸோ இந்த 2 கிராம் காயினோட ரேட்டு பார்த்திங்கன்னா 30,555 ரூபா. அதுக்கு ஜிஎஸ்டி போட்டு டோட்டல் அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா 31,471 ரூபா 66 காசுங்க. இன்றைக்கி தங்கம் விற்கிற விலையெல்லாம் பார்த்தா தங்கத்து மேலே இருக்கிற ஆசையே விட்டுடும் போல் இருக்குது. ஸோ இந்த வருஷம் தமிழ் வருஷ பிறப்புக்கு யாரெல்லாம் தங்கம் வாங்கினீங்க, என்னெல்லாம் வாங்கினீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி ரேட் ஏறினே போனால் இதுக்கு 20,000 ரூபா கொடுத்து இந்த ஒரு குட்டி மோதிரம் வாங்கிறதுக்கு சுத்தமாக எனக்கு மனசே வரலைங்க. 1 கிராம் 20,000 ரூபா. எங்கேயாவது அடுக்குமா இதெல்லாம்? ஸோ அடுத்த வருஷம்லாம் எனக்கு தங்கம் வாங்குவேனா அப்படின்றதே எனக்கு டவுட்டாக தான் இருக்குது. அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களெல்லாம் சந்திக்கிறேன். டேக் கேர், பை பாய்.